ஒருவேளை புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கள்ளுக்கு ஆதரவா செயல்பட்டால், கள்ளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் ஆதரிக்க தயாரா? முதல்ல அவர் கொஞ்சம் புரிதலோடு இருக்கும். இப்ப யாருதான் அரசியலுக்கு வரணும்னு சொல்றீங்க? அரசியல் பற்றிய தெளிவு உள்ளவங்க வரட்டும். எனக்கு நம்பிக்கை இல்ல சார். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ இப்படி சொல்றீங்களே, எனக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படி சார் சொல்றீங்க? ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட கையில பணம் இருந்து தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க. ஐயோ உண்மை யதார்த்தத்தை சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில கார்பரேட் கட்சியா மாறிடுது. பல கார்பரேட்டுகள் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் நல்லசாமி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம், நலமாக இருக்கின்றேன். ஒருவேளை புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கள்ளுக்கு ஆதரவா செயல்பட்டால், கள்ளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் ஆதரிக்க தயாரா? முதல்ல அவர் கொஞ்சம் புரிதலோடு இருக்கட்டும். நாங்க என்ன சொல்றோம்னா, திரைப்பட நடிகர்கள் என்பவர்கள் யார்? யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு எப்படி அந்த அறிவு வரும்? ஒரு பாடல், திரைப்பட பாடல், புரட்சி தலைவரின் புரட்சி பாடல்ங்கிறாங்க, ரஜினி பாடல்ங்கிறாங்க, கமலஹாசன் பாடல்ங்கிறாங்க, விஜய் பாடல்ங்கிறாங்க, கொள்கை பாடல்ங்கிறாங்க. அவங்கள எழுதுனாங்க அந்த பாட்டை, இல்லை அவங்களா பாடுனாங்க? எழுதுனவங்க ஒருத்தர், பாடினவங்க ஒருத்தர். அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர்கள் தான் இவங்க. இவங்களுக்கு எப்படி அரசியல் அறிவு இருக்கும்? என்ன நிலைப்பாட்டோட நீங்க இருக்கீங்க? இவர் நல்லா நடிக்கிறாரப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா ஏமாத்துவாரு, தலையில கல்லு போடுவார்னு அர்த்தம். சரி, சினிமாவில் காட்டுறாங்கல்ல தன்னுடைய திறமைய. இடது கால தூக்குனா 200 பேர் சீமன பேரல் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா வந்த கூட்டம் அப்படியே சரிஞ்சு விழுதல்ல. திரைப்படத்துல தங்களுடைய ஆளுமை காட்டுறாங்கல்ல. நீங்க இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் களமா, இல்ல இந்திய பாகிஸ்தான் எல்லையா? இந்திய பாகிஸ்தான் எல்லையில உங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டா எவனாச்சும் தீவிரவாதி எல்லை பக்கம் வருவானா, வாலாட்டுவானா? நீங்க இருக்க வேண்டிய இடம் அங்க. தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல. ஒரு திரைப்படத்துல நல்ல ஒரு மருத்துவரா நடிச்சுட்டா, அதுக்கு பின்னாடி அடுத்த நாள் அந்த நடிகர் வீட்டு முன்னாடி நோயாளிகள் வரிசையா நின்று அது எப்படி இருக்கு? அப்படி இருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். வெக்கமா இல்ல? அதான் ஒரு 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 அண்மையில கேரள பத்திரிகையில் எழுதினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. நயன்தாரா என்ற நடிகை அறம் என்ற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடித்து அதை அடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு பதிவு பண்றாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனை பிஞ்சுமான செருப்பால செவினியா சாத்துன மாதிரி இருக்குது. இதை விட கேவலமா என்ன இருக்குது? சரி, ஒரு துயர சம்பவம் நடந்ததில்ல கரூர்ல, 41 பேர் இறந்தாங்கல்ல. அப்ப யார் போனார்? விஜய் தானே போனாரு. விஜயோட திரிசாவை கூட்டிட்டு போயிருந்தா 4000 பேர் செத்துருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? விஜயோட போயிருந்தா, அழைச்சிட்டு போயிருந்தா 4000 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்க. அதான் தமிழர். அதான் ஒரு புலவன் பாடுறான்ல, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாருக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட சினிமாவாக நின்றுச்சு. என்டிஆரோட ஆந்திராவில் அது முடிஞ்சிருச்சு. கேரளாவில் பெருசா நுழைய முடியல. தமிழ்நாட்டிலே மட்டும் 55 ஆண்டுகளுக்கு மேல சினிமா இன்னும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது. ஆனா விஜய் மீது நீங்க வைக்கக்கூடிய அந்த கடுமையான விமர்சனம் இருக்குல்ல, அது ரொம்ப மிக கடுமையா இருக்கு. விஜய் திரிஷாவை இறந்து போறது 41 பேர்ல 4000 பேர்னு சொல்றது. சரி சரி
அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சினிமா நடிகர்கள் மீது அடிமைப்பட்டு இருக்கிறார்களா? அப்படின்னா சினிமாவில இருந்து எந்த நடிகர்களுமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என யாரும் தடுத்து விட முடியாது. ஆனா சினிமா நடிகர்களுக்கு மட்டுமே மற்றவர்களை விட அரசியல் அறிவு கூடுதலாக இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. தாராளமா வாங்க, இன்னும் எத்தனை நடிகர் வந்தாலும் வாங்க. ஆனால் மனசாட்சிப்படி உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலில் கால் பதியுங்கள். ஒரு உதாரணம், காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நேரு நாட்டினுடைய பிரதமர். அப்ப தமிழ்நாட்டிலே மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 1957 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல். ஈஎன் தேபர்னு ஒருத்தர் இருந்தார், வயசானவர். அவர் பதவி விலகிறாரு, புதிய தலைவரை தேர்வு செய்யணும். போபால்ல அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு சிஎஸும் போயிருக்கார். அப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர், கல்வி அமைச்சர், நேருக்கு அவர் நெருக்கமானவர். நேரு என்ன சொல்றாரு அந்த கூட்டத்துல, இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் வயதானவர்கள், ஒரு இளைஞர் வந்தா நல்லா இருக்கும், சி சுப்பிரமணியம் அதற்கு பொருத்தமானவர் அப்படின்னு முன்மொழிகிறார். அப்ப சி சுப்பிரமணியத்துக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் வெளிப்படையா சொல்றாரு, ஒரு துறை, அரசு துறை, நட்டத்தில் இயங்கி வருகின்ற ஒரு துறை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சிறந்த முறையில் நிர்வகிச்சு அதை லாபத்தில் என்னால் கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்துல கட்சி என் கையில் ஒப்படைச்சிங்கன்னா கட்சிக்காரர்களை வழிநடத்தக்கூடிய கலை எனக்கு தெரியாது, அவங்களையெல்லாம் என்னால் மேய்க்க முடியாது, கட்சி கீழ் நோக்கி போயிரு. ஆகவே வேண்டான்னு மறுத்துறார். தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்றார். இதற்கு நாம் தகுதியானவரா இல்லையான்னு. அரசியல் கட்சியை ஏற்று நடத்துவதற்குண்டான தகுதி தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்து தெரிந்து புரிந்து தெளிந்து வேண்டாம்னு மறுத்துறாரு. நேருக்கு அடுத்தபடியா அதிக சக்தி வாய்ந்த பதவி அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி. அந்த பதவி வேண்டானாரு. ஏன் வேண்டானாரு? தன்னை எடை போட்டு உடை கண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு வேண்டான்னு மறுத்துட்டாரு. அந்த மாதிரி நடிகர் விஜய் போன்றவர்கள் தாராளமா வரலாம். ஆனால் உங்களை எடை போட்டு விடை கண்டு அரசியலுக்கு உண்டான தகுதி தன்னிடம் இருக்கின்றதா இல்லையா, அதுக்கு தெரிஞ்ச முன்னாடி வாங்க, நாங்க வரவேற்கிறோம். தெளிவில்லாம வந்தீங்கன்னா எழுதுனவ வேட்டக்கெடுத்த, பாடுனவ நாட்டக்கெடுத்த, பாடினவ எழுதுன வேட்டக்கெடுத்த, ஆட்சியில் அமர்ந்தவன் நாட்டக்கெடுத்த அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வர வேண்டாம். இப்ப விஜய்க்கு பக்குவம் பத்தல அரசியலுக்கு வர்றதுக்காக விஷயங்கள்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. விஜய்க்கு இப்ப அரசியலுக்கான பக்குவம் பத்தலன்னு சொல்ல வரீங்களா? அரசியல் எப்படிங்க அவருக்கு வந்திருக்கு சொல்லுங்க, எப்படி அவரு? சரி, அவர் கேளுங்க. லிபரலிசம், டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, சோசியலிசம், டெமோக்ராட்டிக் சோசியலிசம், பேபியன் சோசியலிசம், கில்ட் சோசியலிசம், சிண்டிகலிசம், மார்க்சிசம், லெனினிசம், மாவோயிசம், ஸ்டாலினிசம், பாசிசம், நாசிசம், பல்வரிசம் கேளுங்க. அவருக்கு மட்டுமல்ல, முதலமைச்சர் கேட்டாலும் தெரியாது, எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாலும் தெரியாது. அரசியல் அறிவோடு நீங்க வாங்க, ஒரு புரிதலோட வாங்க, வரவேற்கலாம். புரிதல் இல்லாம அருகூர்ந்து வர வேண்டாம். அப்ப யாருதான் வரணும்னு சொல்ல வரீங்க? பாடுனவ பாட்டை கெடுத்து, ஆட்சியில் அமர்ந்தவர் நாட்டை கெடுத்தாங்கிற சொல்லு உங்களுக்கு வர வேண்டாம். இப்ப யாருதான் அரசியலுக்கு வரணும்னு சொல்றீங்க? அரசியல் பற்றிய தெளிவு உள்ளவங்க வரட்டும். தெளிவு யாரு இருக்கான்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? இருக்கிறது எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு வர வேண்டாம். மனசாட்சி முன்னிறுத்தி நீங்க வாங்க. இல்ல, அரசியல் அறிவுள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அப்படி யார் இருக்கிறார்கள்? அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களுக்கு இல்லையே. அதுதான் தானே சினிமா மோகம் கொண்டு அலையிறோம். இன்னைக்கு நான் எங்க தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. இந்த மொடக்குறிச்சி தொகுதியில நான் 2026 சட்டப்பேரவை உறுப்பினரா வர முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்ல சார். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ, இப்படி சொல்றீங்களே. எனக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படி சார் சொல்றீங்க? ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட கையில பணம் இருந்தால்
கைகளில், வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நாணயமான விசுவாசமான அடியார்கள் என்னிடம் இருந்தால், நான் தான் 2026 மொடக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர். இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் குவிந்து கிடந்து, அந்த 234 தொகுதிகளிலே நம்பிக்கைக்குரிய அடியார்கள் இருந்தால் என்னிடம், நான் தான் அடுத்து 2026 முதலமைச்சர். இதுதான் அரசியல். நீங்க தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க. ஐயையோ, உண்மை யதார்த்தத்தை சொல்ற. இது என்னது? வள்ளுவர் சொன்னதுதான், அது வள்ளுவர் வழிதான். வள்ளுவர் என்ன சொன்னாரு? அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருள் இல்லாவோனா அங்க மேல வேலை இல்லை, பொருள் இல்லாவோனா இங்க வேலை இல்லை. தேர்தல் அங்க நடக்குதா இங்க நடக்குதா? இங்க இந்த உலகத்துல காசு வாங்கிட்டு எல்லாருமே ஓட்டு போறாங்க. ஒரு சிலர் தானே ஓட்டு போறாங்க. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு காசுக்கு விலை போயிட்டாங்கன்னு சொல்றது. பணம் வாங்காத ஓட்டு போடுறவங்க 10% குறைவுதான். 90% நாங்க பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம். பணம் வாங்கல, பணம் கொடுக்கலன்னா எங்களில் பலர் வாக்குச்சாவடிக்க போறதில்ல. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அந்த நேரத்துல வாக்குச்சாவடியில் வரிசையில் நிற்கும் போது 500 ரூபாய் கையில் கொடுத்து ஒரு குவார்டர் பாட்டில் கொடுத்துட்டா அங்கதான் குத்துவோம். இது எங்களுடைய நிலைமை. அவ்வளவு தூரம் மதுவுக்கும் பணத்துக்கும் அடிமைப்பட்டா கிடக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்கொணர்ந்து சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும். நல்ல தெய்வ புலவர் எழுதுனது. இந்த வாக்கெல்லாம் பொய்த்து போகாது, அதை புரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப விஜய்க்கு அந்த அரசியல் அறிவு இல்ல அப்படிங்கிறீங்களா? ஒருவேளை முல்லை பெரியார் அணையை பற்றியோ, முல்லை பெரியார் அணையை பற்றியோ, காவிரி அணையை பற்றியோ இதை பற்றின ஒரு புரிதல் தெளிவோடு தெரியாது. காவிரி தீர்ப்பை பற்றிய புரிதல் அவருக்கு கிடையாது. விஜய்க்கு கல் பற்றிய புரிதல் கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசு பட்டு இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு? 10 லட்சம் கோடி. 73 ஆண்டுகள்ல பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகளில் பட்டு இருக்கக்கூடிய கடன் 5 லட்சம் கோடி. மொத்தம் 10 லட்சம் கோடி. உங்க தலையில 1,30,000 ரூபாய் இருக்கு, என் தலையில 1,30,000 ரூபாய் இருக்கு. இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு இன்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி ஒண்ணுண்டா தமிழ்நாட்டுல? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில கார்பரேட் கட்சியா மாறிடுது பல கார்பரேட்டுகள். அப்ப வேற யாருதான் இருக்கா? வேற எந்த கட்சி தான் அப்படி இருக்குன்னு இங்க பாருங்க. சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. வாக்காளர்கள் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களித்தால் பொற்காலம் மலரும், இல்லையேல் பொறாத காலம் தொடரும். 2026 பொற்காலமா போதாத காலமா? அது வாக்காளர் கையில தான் இருக்கு. நாங்கெல்லாம் வாக்கு இருக்காதுன்னு சொல்றாங்களே எஸ்ஐஆர் வந்ததுனால. 2026 நிறைய பேருக்கு ஓட்டே இருக்காது, காரணம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்களே அரசியல் விமர்சகர்கள். தப்புங்க. எஸ்ஐஆர்ங்கிறது வரவேற்கக்கூடிய ஒண்ணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 200 பேருக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க வாக்குகள். நாட்டுல தானே அப்படி இருக்கு, இங்கேயுமா அப்படி இருக்கு. அது களையறதுல என்ன தப்பு? நீங்க புதுப்பிச்சுட்டு போங்க. இப்போ இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, இறந்தவங்க ஓட்டு போடுறாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்கக்கூடிய தவறுகளுக்காக ஒட்டுமொத்த பேருக்கு இந்திய குடிமகன் நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எஸ்ஐஆர். அப்படிப்பட்ட தவறுகள் எங்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்ஐஆர். அத போய் குற்றம் காங்கிறது வேண்டாத மனைவி கால்பட்டாலும் குற்றம் கைப்பட்டாலும் இல்ல. எங்க பாணிலே இப்ப 2 பேருக்கு ஓட்டு போட முடியாத சூழல் வந்துருச்சு. இப்ப 2 பேருக்கு ஓட்டு இல்ல. ஓட்டு இல்லைன்னா புதுசா பதிவு பண்ணுங்க. நீங்க புதுசா பதிவு பண்ணுங்க, அதுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்கல்ல. இல்ல, ஏற்கனவே ஓட்டு இருந்தவங்க தான் அவங்க கேட்கிற பேப்பர் ஒர்க் கொடுக்க முடியல, அது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு டைம் இல்ல. சோ இப்படி எங்க ஃபேமிலில 2 பேருக்கு இந்த முறை எஸ்ஐஆர் ஃபார்ம் பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். அவங்களும் அவங்களுடைய கடமையை செய்யணும். நீங்களும் பொறுப்புணர்ந்து செயல்படணும். இல்ல நீங்க தவறுகளை களையறதுல என்ன தவறு? அதான் நான் கேட்கறேன். எஸ்ஐஆர்ல வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யதார்த்த கள நிலவரம் இல்லை. இன்னைக்கு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினால், மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்தால் ஆட்சி பிடிக்கலாம்.
ஆட்சியில் அமரலாம், அரிதாரம் பூசலாம், ஆகப்பட்டதை சுருட்டலாம், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுட்டு வரலாம். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமையினுடைய இலக்கு இதுதான். இந்த இலக்கை நோக்கித்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நோக்கித்தான் போட்டி, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் இலக்கு. கொள்கைங்கிறது கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா அரசங்காலத்தில் எங்க நிலைமை என்ன? அரசங்காலத்தில் எப்படி நாட்டு நிர்வாகம் பண்ணாங்க சொல்லுங்க. அரசங்காலத்தில் எப்படி எந்த வருவாயை கொண்டு நாட்டை நிர்வகித்து வந்தாங்க சொல்லுங்க. அரசங்காலத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க? எந்த வருவாயை வச்சு நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க? மக்கள் வரி கொடுத்தாருங்களா? விளைஞ்சதுல 6 வரியா வாங்கித்தான் நிர்வாகம் பண்ணாங்க. எப்போ? அரச காலத்துல. ஆங்கிலேயர் காலத்துல நிலவரிதான் பிரதான வரி. அந்த நிலவரி வாங்கித்தான் நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க. நாட்டை விட்டு வெளியே போக வரல. இப்போ நிலவரி வசூல் பண்றதே இல்லை. நிலவரி வசூல் பண்றதே இல்லை. ஏக்கருக்கு 2 ரூபா 5 ரூபா அதிகாரிகள கையெழுத்து போட்டு கட்டிக்கிறாங்க. 100க்கு 100 வசூல் பண்றாங்க. சொற்ப தொகையா இருக்கிறதுனால அது ரசீது கொடுக்கறதுல ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த 79 ஆண்டுகள்ல ஆங்கிலேயன் காலத்துல, அரசன் காலத்துல எங்ககிட்ட கையேந்தினாங்க ஆட்சியாளர்கள் குடிமக்களிடம் கையேந்தி ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணி இப்ப வள்ளல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கையேந்திட்டு இருக்கிறோம். தேவையற்ற இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு, இப்படிப்பட்ட சலுகைகள்ல நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ குரங்குகளை பத்தி உங்களுக்கு தெரியும். இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று. வனங்களில் இயற்கையாகவே உணவை தேடி உண்ணக்கூடிய ஒரு படைப்பு குரங்கு படைப்பு. அந்த குரங்குக்கு அந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தின்பண்டங்களை தொடர்ந்து போட்டு வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு குரங்கு போட்டா என்ன ஆச்சு? அந்த வனத்துல இயற்கையா உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த மலைப்பாதையினுடைய சாலையினுடைய இருமருங்கும் இப்படி கையேந்திக்கிட்டு நிக்கிறது பாவ மாட்டான். அந்த மாதிரி எங்களை ஆக்கிட்டீங்களே. அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்வாதிகளிடம் கையேந்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா முழுவதும் அப்படித்தான் ஆக்கிட்டாங்க. இந்தியாவே இப்படிதான் பிச்சை எடுக்கிறார்களா? ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு நாங்க ஆட்சியாளர்கிட்ட கையேந்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஆட்சியாளர்கள் மக்களை பிச்சை எடுக்க வைத்து விட்டார்கள் அப்படிதான் பொருள் நீங்க சொல்றது. ஆமாம் ஆமாம் ஆமாம். யாரு வண்ண தொலைக்காட்சி பொட்டி கேட்டா? யாரு மிக்சி கேட்டா? யாரு கிரைண்டர் கேட்டா? யாரு மின்விசிறி கேட்டா? எந்த பெண்மணி நான் பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் போகணும்னு போராடினாங்க, ஒத்தக்கால் நின்னாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் போராடினா? யாருமே போராடலையே. எதுக்காக கொடுத்தீங்க? இலவச மின்சாரமே நாங்க கேட்கல. மின் கட்டணத்தை உயர்த்தாதன்னு தான் கேட்டோம். இலவச மின்சாரம் ஏன் கொடுத்தீங்க? விவசாயிகளுடைய ஓட்டு வேணும், அவங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதுக்காக இலவச மின்சாரம். எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணீங்க, அதை வாக்கா மாத்தினீங்க, ஆட்சியில் அமர்ந்தீங்க, ஆகப்பட்டதை சுருட்டுனீங்க. இன்னைக்கு உலக பணக்காரர் பட்டியல் உங்க குடும்பத்தை கொண்டு வந்துட்டீங்களே. இலவச மின்சாரம் வாங்கினவருடைய நிலைமை திருவோடுன்னா கையில் அப்படியே இருக்கு. எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு எட்டாவது சம்பள கமிஷன் வந்துருச்சுல்ல. 8வது சம்பள கமிஷன் வரப்போகுதல்ல. அந்த சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்திடுங்க. எதுக்கு எங்களுக்கு இலவசம்? எதுக்கு மானியம்? எதுக்கு சலுகை? எதுக்கு கடன்? எதுக்கு கடன் தள்ளுபடி? எதுக்கு காப்பீடு? எதுக்கு நிவாரணம்? எதுக்கு வருமான வரி விலக்களிப்பு? எது வேண்டாம். ஒற்றை இலக்கு சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துங்கள். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், மறு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிறது வேண்டாம். அரசியல் அமைப்பு சட்டம் 14வது பிரிவின்படி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டு. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வேண்டவே வேண்டாம். வி வாண்ட் ஈக்குவாலிட்டி. அதை செய்யுங்க. அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலைன்னா எதுக்கு நீங்க பிரதமரா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? எங்கே பதில் சொல்லுங்க. சரி, விலையில்லா அரிசி கொடுக்குறாங்கல்ல, இன்னும் மேலும் 5 ஆண்டுகளுக்கு தொடரும் சொல்லி பிரதமர் அறிவிச்சிருக்காரு. விலையில்லா அரிசி பங்கீட்டு கடைகள்ல அந்த கொடுக்கக்கூடிய விலையில்லா அரிசிக்கு அரசுக்கு ஆகும் செலவு என்ன? ஒரு கிலோவுக்கு என்ன எவ்வளவு செலவாகுது? 34 ரூபா அடக்க விலை, 34 ரூபா. அதே அரிசியை பங்கீட்டு கடைகள்ல வாங்கி வெளியே வித்தீங்கன்னா அது என்ன விலைக்கு போகுது? 5 ரூபாய்க்கு போகுது. மீது 29 ரூபா எங்க போகுது?
திட்டமிட்டு ஊழல் லஞ்சமாக முறைகேடாக ஒழுங்கினமாக விதைக்கப்படுது. இதுக்கு திட்டம் தேவையா? ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்தை விதைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட திட்டம் தேவையா? அவசியமா? சரி, தை மாசம் பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுக்குறாங்க. அந்த வேட்டியை பார்த்துருக்கீங்களா? மருத்துவமனையில புண்ணு கட்டுற துணி மாதிரி இருக்குது அந்த வேட்டி. ஒரு வேட்டி 50 ரூபாய் போகும். இன்னைக்கு ஆண்களுக்கு கிராமத்துல கூலி எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 600 ரூபாய். 600 ரூபாய்க்கு கீழே கூலி இல்லை. அந்த தொழிலாளி என்ன பண்றாரு? அந்த 50 ரூபாய் வேட்டி வாங்குறதுக்கு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வரிசையில் போய் நின்று அந்த வேட்டியை வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு கிடைக்கிறது 50 ரூபாய், இழக்கிறது 550 ரூபாய். 50 ரூபாய் ஆதாயத்துக்கு 550 ரூபாய் இழந்தா இந்த நாடு எப்படி முன்னேறும்? இதா திட்டமிடலுடைய அழகு, இலக்கணம், இலக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளன் ஒரு திட்டத்தை தீட்டுகின்ற பொழுது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். நன்மை எவ்வளவு? 50 ரூபாய். தீமை எவ்வளவு? 550 ரூபாய். இந்த திட்டத்தை கொண்டு வரலாமா? நாடு வளர்ச்சி பாதையில அடி எடுத்து வைக்குமா? அப்புறம் எதுக்கு வள்ளுவர் கோட்டம்? வள்ளுவருக்கு எதுக்கு வானதாவி சிலை? ஒவ்வொரு பேருந்துலயும் வள்ளுவருடைய குரல் படம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? இதுக்கெல்லாம் அந்த பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள் சொல்லும் பதில் என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது அறிவு. என்ன அண்மையில நம்ம நடத்தினாங்களே என்ன அறிவு திருவிழா? அறிவு திருவிழா நடத்தினாங்கல்ல. அங்க வந்தவங்க கிட்ட கேட்டிருந்தா தெரியும் அறிவுன்னு என்ன சொல்லுங்க. அறிவுன்னு என்ன நீங்க சொல்லுங்க. அறிவுன்னு என்ன? சென்ற விடத்தால் செலவிடாதீதுரை நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு நான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய்கள் போற்றாக்கடை. பிறப்பெண்ணும் பேதம் என்னங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. நில்லாதவற்றை நிலையென என்றுடனும் புள்ளறிவு ஆண்மைகடை. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவுதார் அகுதிரி கல்லாதவர். அறிவுணரெல்லாம் தலை என்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதா சொல்றாரு. இப்ப நான் சொன்னா உனக்கு கீழ்ப்பாக்கம் போகக்கூடிய சூழல் உனக்கு உருவாயிட்டுது அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. இதையே அந்த மேடையில கவிஞர் கனிமொழி சொல்லியிருந்தா அடுத்த நாள்ல பத்திரிகையில தலைச்செய்திகள் வரும். இதுதான் சொல்றவங்க சொன்னாதான் எடுபடும். பாரத போர் நடந்தது. எல்லாரும் சொல்றாங்க அசுத்தாமா செத்து போயிட்டா, அசுத்தாமா செத்து போயிட்டான்னு. தேர்தட்டுல நின்று இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் நம்பினாரா? நம்பல. தர்மருடைய வாயிலிருந்து வரட்டு எதிர்பார்த்தாரு. தர்மர் பொய் சொல்றதுக்கு தயங்கினாரு. கிருஷ்ணர் குத்துறாரு, தாறுமுள்ளு போடுறாரு. வேற வழி இல்லாம இதயத்தை கல்லாக்கிட்டு சொல்றாரு. அதுக்கு பின்னாடிதான் ஆயுதங்களை கீழே விட்டாங்க, அடிச்சு எறிஞ்சாங்க. அதனால இதெல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் எடுபடும். நீங்கள் நானும் சொன்னா அது எடுபடாது. நல்குறவார் சொற்பொருள் சோறு கொடும். எடுபடாது. காலங்காலமா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்கவுமே கூட்டணி சேர்றாங்க. ஆனா எந்த அடிப்படையில கூட்டணி சேர்றாங்க? இதை ஏன் கேட்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை இருக்கு. ஆனா கூட்டணி சேரும்போது மட்டும் கொள்கையெல்லாம் மறந்துட்டு கூட்டணி சேர்றாங்கல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? மக்கள் இதை எப்படி பார்க்கணும்? இது எந்த ஒரு கட்சிக்கும் கொள்கைங்கிறது கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது. எந்த கட்சிக்கும் அதனுடைய வெளிப்பாடு அந்த கூட்டணி. கொள்கைங்கிறது கிடையாது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்றாங்கன்னா எப்ப சேர்றாங்க? அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்கணும். அவங்க கொள்ளையடிச்சு குவித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கணும். இந்த 2 இருந்தா கூட்டணி சேர்றாங்க. இந்த 2 இல்லாமனா கொட்டுவாரா இருக்க செருப்பு கழட்டி விடுற மாதிரி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி. அதாவது வள்ளுவர் பதிவு பண்றாரு, இப்படிப்பட்ட கூட்டணி பத்தி பதிவு பண்ணாரு. இந்த கூட்டணி பத்தி சொல்லும் போது தெளிவா சொல்றாரு. நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஆதாயம் தேடி பழகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அது எப்படிப்பட்டது என்றால் தேவடியாத்தனம்ங்கிறார். ஐயோ, அது ஒரு விளைமகள் போன்றதுங்கிறாரு.
அடுத்து சொல்லும்போது அது ஒரு கள்வருங்கிறார். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். ஒருத்தர் பழகுறாங்கன்னா ஆதாயம் இருந்தா பழகுறாங்க, இல்லவனா பழகிறது இல்லை. அப்படி ஆதாயம் தேடி பழகக்கூடிய அந்த பழக்கம் நட்பு எப்படிப்பட்டதென்றால் பெறுவது கொள்வாரும். 2 நபர் ஒரு விலைமகள்கிட்ட போறாங்க. ஒருத்தர் 200 ரூபா தாளை காட்டுறாரு. 200 ரூபா தாளை காட்டினா இங்க முந்தானை விரிப்பா. அடுத்தவர் 500 ரூபா தாளை காட்டினா இந்த விரிச்ச முந்தானை சுட்டிக்கிட்டு அங்க விரிக்கிறதுக்கு போயிடுவா. அப்படிப்பட்ட விலைமகளும் கள்வரும் ஒண்ணுங்கிறாரு. பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர்கிறார். அதுதான் நடக்குது, அதுதான் நடக்குது. வேற என்ன? நாலடியார் சொல்றாங்க இந்த கூட்டணி பத்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம். கொழியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல, விளக்கொழியும் நெய்யகற்ற கண்ணே அருமே அவர் நட்பும் கையகற்ற கண்ணே அரும். ஒரு விளக்கனுடைய வெளிச்சம் எது வரல இருக்கும்? விளக்குல எண்ணெய் இருக்கு வரல, எண்ணெய் எல்லாம் போனா வெளிச்சு காணாத போயிடும். ஒரு விலைமகளோட தொடர்பு எது வரல இருக்கும்? கையில காசு பணம் இருக்கணும், உடல்ல வலுவு இருக்கணும், மனசுல தெம்பு இருக்கணும். இதெல்லாம் இந்த 3 இருந்ததுன்னா அவளோட உறவு தொடரும். இல்ல போனா உறவு முறிஞ்சிடும். விளக்கொழியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் பேரல்ல, இப்ப ஏன் அரசியல் கற்ற கண்ணே யாருமே அவர் நட்பும் கைய கற்ற கண்ணே. இல்ல விலை மாதுவோடு தான் அரசியல் கூட்டணி ஒப்பிட்டு சொல்லணுமா? அவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டு சேர்றாங்கன்னா அந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குது. 2வது அவங்க கூட்டணி சேர்ந்தா நமக்கு எவ்வளவு பொட்டி கொடுப்பாங்க, என்ன தொகை கொடுப்பாங்க. இங்க வெளிப்படையே தெரிஞ்சுதானது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது, பேரம் பேசிட்டு இருக்குது. நாங்க அறியாமையில அவங்களுக்கு பின்னாடி போய் நின்று வாக்களிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் தேர்தல் களம். ஆனா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லையே, இந்தியா முழுக்க இருக்க எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறாங்க. பின்னாடி வந்ததுதானுங்க கூட்டணிங்கிறது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1967 பின்னாடி வந்ததுதான். 1967 பின்னாடி. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி இவ்வளவு இப்படி எல்லாம் இல்ல. ஏன்னா ராஜகோபாலாச்சாரியர் காலத்திலே 1958 கூட்டணி சர்க்கார் தான் வச்சாங்க. ஆனா தேர்தலில் கூட்டணி வைக்கல, தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி. தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சது 1967. அது 71 தொடர்ந்தது. ஒருவேளை இந்தியாவுல தேர்தலுக்கு பின்னாடி வேணா கூட்டணி வைக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? பரிதாபமா இருக்கு. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதா? அல்ல, அது எப்படின்னா நீங்க கட்சிகளுக்கு சில கட்டுப்பாடு விதிக்கணும். கட்டுப்பாடு வச்சுட்டா சரியா போயிடும். இவ்வளவு வாக்குகள் வாங்கினா தான் அரசியல் கட்சியை அங்கீகரிப்பு அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. இப்போ அமெரிக்காவில் 2 கட்சிட்டு தான் இருக்குது பெரும்பாலும். அவங்கதானே மாறி மாறி வர்றாங்க. இங்கே மட்டும் ஏன் இவ்வளவு கட்சிகள்? பிச்சைக்காரனுக்கு 1 மாடு புடிச்சுக்கிட்ட 9 ஆள்னு இருக்குது. நீங்க இதெல்லாம் நீங்க கான்ஸ்டியூஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 1907 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ். அதன்படிதான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்லாம் வந்தாங்க. மதராஸ் மாகாணத்துல அந்த சுப்பராயன்லாம் வந்தாங்கல்ல, நீதி கட்சியில அந்த காலகட்டம். அதுக்கு பின்னாடி இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935. அப்ப தேர்தல் வந்தது 37ல. ராஜகோபாலாச்சாரியர் முதலமைச்சரா வந்தார். அதுக்கு பின்னாடி 47ல சுதந்திரம். அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை. அந்த நிர்ணய சபையில பாத்தீங்கன்னா உறுப்பினர் இருந்தாங்க. அவங்க அம்பேத்கர் தலைமையில அவங்க தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி 1950 ஜனவரி 26ல நடைமுறைக்கு வருது. 52ல முதல் தேர்தல். நீங்க இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 அதை படிச்சீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டியது இல்லை. நான் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறேன். எந்த நாட்டில் இவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன் இருக்கு? ஒரு பெருமை உண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன். என்ன பெருமை? லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே நீளமான அரசியல் சட்டம் இங்கதான் இருக்குது. நீங்க அமெரிக்காவில் அரசியல் சட்டம் இருக்கு, யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்தது, அது உடஞ்சு போச்சு. இப்ப பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கலாம். ஆனா அங்க தலையணை. ஏன்னா அவ்வளவு இனங்கள்,
அவ்வளவு அதே மொழிகள் பைகேமரல் பேசக்கூடியவர்கள். லெஜிஸ்லேச்சர், இல்ல அதே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதே குவாசி ஃபெடரல் செட்டப், வேற எந்த மாற்றம் கிடையாது. அதாவது ஒரு கட்டடம்னா ஸ்கெலட்டின் ஒண்ணுதான், இன்டீரியர் டெக்கரேஷன் தான் வேறுபடுது. அந்த மாதிரிதான் பெருசா ஒன்றும் மாற்றம் உண்டு இல்லை. அதே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதே குவாசி ஃபெடரல் செட்டப், இதெல்லாம் மாத்திருக்கணும். அன்னைக்கு மொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் வாங்கி ஒட்டுக்கா பைண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய ஏதோ சக்திக்கு கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குது நாடு, சக்கரை சுழந்துட்டு இருக்கு. இந்தியாவுடைய குறிப்பா தமிழ்நாட்டுடைய சமூக அவலங்களை தோலுரிச்சு காட்டிருக்கீங்க. நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.